கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் வேத பாடத்திற்காக நாம் எடுத்து வாசிக்கப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 4 அதிகாரம் 11 முதல் 12 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நல்லவர். அதில் எழுதப்பட்டிருக்கிறது 12வது வசனத்தில், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்போ நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். அது என்ன அப்படின்னா, நாம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ தேவன் நம்மோடு கூட நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம கூடவே இருக்கணும். எங்கே போனாலும் நம்மோடு கூட இருக்கணும். வாகனத்தில் போனாலும், நடந்து போனாலும், வீட்டில் இருந்தாலும், வேலைக்கு போனாலும், ஸ்கூல் காலேஜுக்கு போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், நிலைத்திருக்கணும், விலகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா நாம் ஒன்று செய்யணும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்போ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் மட்டுமே கர்த்தர் அந்த அன்பை கவனித்து உங்களோடும் என்னோடும் விலகாதவராய் நமக்குள் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பல நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அதற்காக என்ன செய்யணும் என்கிறத நம்ம சில நேரம் மறந்துடும். சில நேரம் அதை யோசிக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நாம் எதையோ செய்கிறோம். சில நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆசையாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்துட்டு நேர்முழங்கள் படியிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்திற்காய் போகிறேன், காரியம் வாய்க்கணும், நீங்கள் எங்களோடு இருக்கணும், என்னோடு வரணும், அந்த காரியங்கள் வெற்றியாய் மாறணும் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பணிந்து கொண்டு ஜெபித்து கொண்டு வசனத்தை வாசித்து பிற்பாடு கிளம்பி போகிறோம். நமக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை. ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து இருக்கிறேன், ஆண்டவரை பணிந்து கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக இதை பார்த்து ஆண்டவர் என் கூட வந்துடுவார், என் கூட இருப்பார், காரியம் வாய்க்கும், காரியம் வெற்றியாய் மாறும் அப்படின்னு இவைகள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ஆரம்ப கட்ட விசுவாசிகளுக்கு. ரட்சிக்கப்பட்டு 6 மாதம், ரட்சிக்கப்பட்டு 1 மாதம் ஆனவர்களுக்கு இது பலிக்கும். ஆனால் விசுவாசத்தில் வளர்ந்து வளர்ந்து கர்த்தருக்குள்ளாய் பலப்பட்டவர்கள் இதே இடத்துல நிற்காமல் முன்னேறி செல்லும்படி பரலோகம் விரும்புகிறது. அல்லேலூயா. எப்போதுமே ஜெபம் பண்ணியே ஆண்டவரை கூட வச்சிருவேன், ஜெபம் பண்ணியே கூட கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னா எப்போதுமே அது நடக்காது. அது ஆரம்ப காலம், குழந்தை பருவம். ஆவிக்குரிய வயசு 1 இருந்திருக்கும், 1.5 வயசாக இருந்திருக்கும், 2 வயசாக இருந்திருக்கும். அன்னைக்கு நாம் இந்த மாதிரி வேத வசனத்தை வாசித்து நடுமுழங்காலில் நின்று, ஆண்டவரை வாருங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், வேலைக்காக போகிறேன், தொழிலுக்காக போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் வந்திருப்பார். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே பழக்கத்தை நம்ம அடுத்த 50 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணாமல் இதுவும் தேவை, இதில் இருந்தும் முன்னேறி செல்லும்படி பரலோகம் விரும்புகிறது. அல்லேலூயா. எப்போதுமே தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இப்போ என்னோடு கூட கர்த்தர் வரணும் அப்படின்னா நான் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஜெபமும் வேணும், வேதவாசிப்பும் வேணும், கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறதும் வேணும். அதே நேரத்தில் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நிச்சயம் ஜெபத்தை கேட்கிறவர், பணிந்து கொள்ளுதலை கவனிக்கிற ஆண்டவர், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்து நிச்சயம் உங்களை விட்டு விலகாதவராய், உங்களை கைவிடாதவராய் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பில்லாத யாரிடத்திலேயும் அவர் நிலைத்திருக்கிற தேவன் அல்ல. ஆகவே
ஒரு மனுஷனிடத்தில் அன்பா இருக்கணும் அப்படின்னா நிறைய காரியம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எல்லாரிடத்தில் அன்பா இருக்கிறது சாத்தியமே கிடையாது. எவ்வளோ சகிக்கணும், எவ்வளோ பொறுக்கணும், எவ்வளோ தாங்கணும், எத்தனையோ காரியத்தை மறக்கணும், இதெல்லாம் இருக்கிறது. ஒவ்வொன்றா கணக்கு போட்டே இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும், சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், சின்ன சின்ன புரிந்து கொள்ளுதல்ல வித்தியாசங்கள் இருக்கும். நான் சகித்தால் மட்டுமே உங்களோடு கூட அடுத்த 50 வருஷத்துக்கு பயணிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் முடியாது. அப்போ ஒருவரிடத்துல ஒருவர் அன்பா இருக்கணும் அப்படின்னா சகிப்பு இருக்கணும், தாங்குகிறதுல இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், ஏற்றுக்கொள்ளுகிறதுல இருக்கணும், மறக்கிறது இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே அன்பை நாம நிலைநிறுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு சபையில பயங்கர பிரச்சனை. அப்போ என்ன, எதனால பிரச்சனை அப்படின்னா, விசுவாசி பாஸ்டரை பார்த்து சொல்லுது, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபிக்கிறார், அவங்களுக்காக நிறைய ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. ஜெபத்தை கூட அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக 1 நிமிஷம் ஜெபித்தார் உபவாச ஜெபத்தில், அவங்களுக்காக 2.5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த அம்மா அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்துட்டே இருந்திருக்கு? டைமை பார்த்துட்டே இருந்திருக்கு. எப்படி ஜெபிக்கிறாரு, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாரு. இப்படியெல்லாம் பார்த்தா, இப்படியெல்லாம் கவனிச்சா, நான் சொல்லுகிறேன், 1 நிமிஷ ஜெபத்தையும் அவர்தான் கேட்பார், 2 நிமிஷ ஜெபத்தையும் அவர்தான் கேட்பார். அல்லேலூயா. ஒருவேளை நான் சரியில்லாத மனநிலைமையில இருந்து ஜெபித்தா கூட கர்த்தர் கவனிக்கிறார். அதுதான் பயங்கர பிரச்சனை. நான் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கு 1 பிள்ளை இருந்திருக்கும், அவங்களுக்கு 3 பிள்ளை இருந்திருக்கும். ஆமென். சில வீட்டில் 4 பிள்ளைகள் கூட இருந்திருக்கும். அப்போ 4 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது கூட 1 நிமிஷம் ஆக தான் செய்யும். சில வீட்டில் தாய் தகப்பன் கூடவே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக வரும். சில குடும்பத்தில் மாமா மாமியார் கூடவே இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துரும். ஊழியக்காரன் எல்லாத்தையும் அளந்து செய்ய முடியாது, ஆனால் செய்வோம். அப்போ ஒரு மனுஷனோட ஐக்கியமா இருக்கணும், ஒரு மனமா இருக்கணும், அன்பா இருக்கணும்னா நிறைய காரியங்கள் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே நாம் அன்பை நிலைநிறுத்த முடியும். அல்லேலூயா. அன்பை காத்து கொள்ள முடியும். ஸோ அன்புக்காக நாம் எவ்வளோ செய்தாலும் அது அன்புக்காக மட்டுமல்ல, தேவனுக்காக நான் செய்கிறேன். ஏனென்றால் அன்பை நான் மெயின்டைன் பண்ணாதான் அவரை நான் கூடவே வச்சுக்க முடியும். அவர் கூட இருக்கிறது தான் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பலன். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய பலன். வாலிப பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறது மிகப்பெரிய பலன். பெரியவர்களோடு தேவன் இருக்கிறது மிகப்பெரிய பலன். வயோதிபர்களோடு தேவன் இருக்கிறது மிகப்பெரிய பலன். அப்போ தேவனை நம்மோடு கூட வச்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அப்படி அன்பா இருந்தால் கர்த்தர் நமக்குள் நிலைத்திருப்பார். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளாக நிலைத்திருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். யோசேப்பை குறித்து நாம் எடுத்து வாசிக்கும் போது, போத்திபார் வீட்டில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். போனது அடிமையாய் போனான். அதுக்கு பிறகு அந்த வீடு முழுவதற்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியை போல கர்த்தர் உயர்த்தினார் அவனை. அல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பாரானால் அவனுடைய நாட்கள் நாளுக்கு நாள் மாற்றங்கள் வரும். தாவீதை குறித்து வேதத்தில் வாசித்தால் சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அதனால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்போ தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் வாழ்க்கை உயரத்தை நோக்கி பயணிக்கும். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால் அவன் உயர்ந்து கொண்டே போவான். ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தரோடு கூட நீங்க இருக்கணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் யாராலையும் உயர முடியாத உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். போகிற இடங்கள் எல்லாம்
மோசமான பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும் கர்த்தர் அந்த இடத்தில் மேன்மையாக உங்களை வைப்பார், மகிமையாக உயர்த்துவார். கர்த்தர் நல்லவர். ஆகவே யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருந்தான். அவனை பார்க்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் அவனுக்கு வாய்க்குது. அதனால என் வீட்டுக்கு அதிகாரி ஆக்கிறதேன், வீட்டினுடைய பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துருதேன், அவங்க கவனிக்கட்டும் அப்படின்னு போன இடத்துல அடிமையாய் போனாலும் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால் படிப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்க, குடும்ப வாழ்வு வெற்றியாய் இருக்கும், வேலை ஆசீர்வாதமாய் இருக்கும், ஊழியம் மகிமையாய் இருக்கும். கர்த்தர் இல்லைன்னா ஆமா எங்கேயும் நமக்கு பிரச்சனை தான், எந்த இடத்துலையும் பிரச்சனை தான். அப்படியே யோசேப்பினுடைய அடுத்த கட்டத்தை நாம பார்த்தால் ஆதியாகமம் 39:23 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த இடத்துல நாம வேதத்தை வாசிக்கிறோம். அதுல ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லை. அல்லேலூயா. போனது எங்க? அடிமையாய் போனான். இப்போ போனது எங்க? சிறைச்சாலைக்குள்ளாய் கைதியாய் போனான், குற்றவாளியாய் போனான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவன் எந்த நிலைக்குள்ளாக கடந்து போனாலும் அவன் உயர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பான். அப்ப யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆனா போனது சிறைச்சாலைக்குள்ள போனான், கைதியாய் போனான். ஆனால் அந்த இடத்திலையும் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நான் சொல்லுகிறேன், எங்க இருக்கிறோம் என்கிறது முக்கியம் இல்லை, எந்த தேசத்துல இருக்கோம் என்கிறது முக்கியம் இல்லை, எந்த இடத்துல இருக்கோம் என்கிறது முக்கியம் இல்லை. எங்க இருந்தாலும் ஒருவர் உங்களோடும் என்னோடும் இருக்கணும். அதுதான் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் எங்க போனாலும், சில நேரம் நம்ம நினைப்போம் இந்தியாவில் பிறந்ததற்கு லண்டன்ல பிறந்திருக்கலாம். எனக்கெல்லாம் நான் அடிக்கடி யோசிப்பேன், சங்கடமா இருக்கும். இந்தியாவில் பிறந்து வளர்ந்ததுக்கு பதிலாக நமக்கு ஒரு லண்டன்ல பிறந்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அந்த தேசம் எல்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், நல்ல சம்பளம், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம், ஒரு ஆசை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ யோசேப்பு போனது சிறைச்சாலைக்குள்ள போனான், கைதியாய் போனான், குற்றம் சாட்டப்பட்டு இருந்தான். சாதாரண குற்றம் இல்லை, ஒரு கேவலமான குற்றம். ஆனால் அந்த குற்றத்தை உண்மையில் அவன் செய்யலை, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் 1000 வார்த்தைகள் நம்ம மேல பொய்யாய் குற்றம் சாட்டட்டும், பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனா உண்மையான குற்றத்தை ஒருவரும் ஒருபோதும் ஒரு நாளும் நம்மேல சாட்டிடவே கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களை குறித்து 1000 குறை சொல்லுவாங்க, ஆனா ஒரு குறைக்கும் நீங்க உட்படாமல் வாழ்ந்தீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோசேப்பு குறித்து நிறைய சொன்னாங்க. கூட வேலை செய்யறவெல்லாம் சாட்சி சொல்லியிருப்பான், ஆமா நானும் பார்த்தேன், தப்பா நடக்க பார்த்தான், சாட்சி சொல்லியிருப்பாங்க, பல பேர் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த தேசத்துல அடிமையாய் போனவன் கைதியாய் மாறிட்டான். நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமானதுதான் உண்மை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. இந்த உலகம் நிறைய குற்றம் சொல்லட்டும், ஆனால் ஒரு குற்றத்தையும் நாம உண்மையில மனதார செய்யாதவர்களாய் இருப்போமே ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நாம ஒரு நாளும் ஒருவரையும் திருப்திப்படுத்தவே முடியாது, எல்லாரிடத்திலையும் நாம சர்டிஃபிகேட் வாங்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த பூமியில தான் நான் இருக்கிறேன், இதே பூமியில தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். அல்லேலூயா. 10,000களில் சிறந்தவராய் இருந்தவர் இயேசு
அவரும் இந்த பூமியில தான் இருந்தார். ஆனால் நமக்கு கூட பரவாயில்லை, அவர் எத்தனையோ இடத்துல கல்லறிய பார்த்தார்கள், எத்தனையோ இடத்துல அவர் பிடிக்க பார்த்தாங்க, குற்றப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, சிறைச்சாலையில் சிலுவையில் அறைந்தார்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார்கள், இப்படி எத்தனையோ பாடுக்கு உட்படுத்தினார்கள். ஆனால் பிதாவுக்கு மட்டும் தெரியும், என் குமாரன் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. குமாரனோடு பிதா இருந்தார், பிதாவோடு குமாரன் இருந்தார். பிதாவோடு குமாரன் இருந்தார், குமாரனோடு பிதா இருந்தார். நிறைய குற்றம் சாட்டினார்கள், ஆனால் எந்த குற்றமும் அவர் செய்யாதவர், எந்த பாவமும் செய்யாதவர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்கள் உடையவராய் அவர் இருந்தார். அல்லேலூயா. உலகம் நம்மள 1000 சொல்லும். அதே போலதான் இந்த யோசேப்பை பல குற்றங்கள் சாட்டினார்கள். அதுல ஒரு குற்றம் தான் இது, பயங்கரமான மோசமான ஒரு குற்றம். அந்த ஒரு குற்றவாளியாக சிறைச்சாலைக்குள்ள போகிறான். சிறைச்சாலையில போனாலும் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. உண்மையான பாவம் செய்துட்டு போயிருந்தா யோசேப்பு மாத்திர சிறைச்சாலைக்குள்ளா இருந்திருப்பான், கர்த்தர் இருந்திருக்கவே மாட்டார். ஆனா அவன் குற்றவாளி அல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்தான், எஜமானுக்கு உண்மையாய் வாழ்ந்தான், எஜமானிக்கு உண்மையாய் வாழ்ந்தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எல்லாம் உத்தமமாய் வாழ்ந்தான். அந்த உத்தமத்தை பார்க்கிற கண்கள் ஒருவரிடத்துல மட்டும்தான் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் பார்த்தார். மற்றவர்கள் சொல்லுகிற மாதிரி எந்த குற்றத்தை நான் இவனிடத்துல காணல. ஆகையினால மனிதர்கள் சொல்லிட்டே இருக்கட்டும், நான் யோசேப்போடு தான் இருப்பேன். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்ததை சில நேரம் யோசேப்புக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா அவனை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கண்டு கொண்டார்கள், இவனோடு கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்க தான் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கும் உங்களை சுற்றிலும் இருக்கிற நிறைய பேர் உங்களை கவனிக்கிறாங்க. நீங்க உங்க பலத்துல வாழல, உங்களுக்குள் ஒரு தேவ பலம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்களாக அல்ல, உங்களுக்கு துணையாக சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்கிறதை இன்றைக்கும் அநேக கண்கள் காண்கிறதா செய்யுது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே சிறைச்சாலைக்குள்ள போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அங்கேயும் அனுகூலமாயிற்று. இன்றைக்கு இந்த பூமியில அநேக பாடுகள் நமக்கு உண்டு, நெருக்கங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வப்போது வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம கர்த்தரோடு இருப்போமே ஆனால் நிச்சயமாய் அந்த பாடுகளிலேயும் ஒரு மகிமையை காண பண்ணுவார் கர்த்தர். அந்த நெருக்கத்திலையும் ஒரு விசாலத்தை ஆண்டவர் நிச்சயம் காண பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நெருக்கத்தை சந்தித்தாலும் ஒரு விசாலத்தை தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு போராட்டத்தில் நின்றாலும் ஒரு அமைதலை ஏற்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கிறோம், போராட்டத்தை பார்க்கிறோம், நெருக்கத்தை பார்க்கிறோம். ஆனா அது மத்தியிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது நீங்க கவனிக்காம எத்தனையோ நாட்கள் நீங்க கடந்து போயிருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். போராட்டத்துல தான் நீங்க போறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நெருக்கத்துல தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிந்தை, அவமானம், போராட்டம், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இவைகளில் தான் நீங்க பயணிக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இந்த வழியாய் போனவர்கள் எத்தனையோ பேர் அக்கறை போய் சேரல, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தபடியினால் இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார், இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவன் என்னோடு கூட இருக்கணும், அதற்காக நீங்க அன்பா இருங்க, எல்லாரையும் நேசிங்க. அன்புக்காக நிறைய செய்ய வேண்டியதா இருக்கிறது. மன்னிங்க, தயவு செய்யுங்க, சில வார்த்தைகள்லாம் மறந்துடுங்க. அல்லேலூயா. ஆமா, நமக்கு வசனம் மறக்குது, வார்த்தை மறக்க மாட்டேங்க.
ஆமென். ஆமா, வசனம் மறந்துடுது, உபதேசம் மறந்துடுது, பெற்ற வாக்குத்தத்தம் கூட மறந்துடுது. போன வருஷம் என்னம்மா வாக்குத்தத்தம் அப்படின்னா அப்படியே முழிக்கிறது. டைரியில் இருக்குது, வீட்டில் இருக்குது, மனசுல இல்லை. ஆனா போன வருஷம் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா வாய்ப்பாடு மாதிரி கட கட கடன்னு சொல்லிடுவோம். டேட்டு போட்டு கூட சொல்லக்கு நிறைய பேருக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளோ மெமரியில் பதிவாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படி மறந்துடுங்க. நிறைய விஷயங்கள், வசனங்களை உள்ள இருக்கட்டும், வசனங்கள் இருதயத்தில் இருக்கட்டும், கர்த்தருடைய சத்தியம் இருதயத்தில் இருக்கட்டும். மனுஷனுடைய செயல்களோ வார்த்தைகளோ உள்ள இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது உள்ள இருந்தா கசப்பு உருவாயிரும், வைராக்கியம் உருவாயிரும், இல்லைன்னா நமக்கே ஒரு கோபம் வரும், இல்லை நமக்கே ஒரு வைராக்கியம் வரும். நம்ம இருதயம் ஹார்டாயிரும். ஹார்ட் ஆச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை நமக்குள்ள வச்சுக்கணும், அபிஷேகத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இருதயம் அப்படி ஃப்ரீயா இருக்கணும். ஒரு கசப்பு இல்லை, ஒரு வெறுப்பு இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு துக்கம் இல்லை. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாய் இருப்பதை நம்முடைய பலன். சந்தோஷம் எப்படி வரும்? யாரோ சொன்னது நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னா சந்தோஷம் போயிடும். நம்ம நினைச்சது நடக்கலாம், சந்தோஷம் போயிடும். எத்தனையோ வழிகளில சந்தோஷம் போயிடுறது. சந்தோஷம் நம்ம விட்டு போயிடுது. மனசெல்லாம் ஒரு பாரம், மனசெல்லாம் ஒரு கவலை. நல்லா நினைச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கும்போது நல்ல ஆராதனை வரும், நல்ல ஜெபம் வரும், நல்ல துதி வரும். ஆனா இருதயம் பாரமா இருக்கும்போது வருதா? ஏன் வர மாட்டேங்க? வராது. ஆண்டவர் அந்த ஜெபிக்கிற கிருபையை தரமாட்டார், துதிக்கிற கிருபையை தரமாட்டார், துதிக்க வைக்க மாட்டார். அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பாதுகாக்கணும்னா இருதயம் ஃப்ரீயா இருக்கணும், ஹார்டா இருக்கக்கூடாது, பாரப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. ஏன் துக்கப்படக்கூடாதுன்னு சொல்றேன்? நமக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சத்தமோ ராமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இன்னைக்கு வேணா ஐயோ இப்படி ஆயிற்றேன்னு நினைக்கலாம். அதே இதை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார். ஏனென்றால் அல்லேலூயா, நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் பாரமா இருக்கு இருதயம்? ஏன் துக்கமா இருக்கு? ஏன் புலம்பல் இருக்கு? அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம சின்ன சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு சாரி வாங்கிட்டு வருவோம், வாங்க சில பிடிச்சிருக்கோம், தொட்டு கொடுக்கும்போது பிடிச்சிருக்கோம், வீட்டுக்கு வரும்போது பிடிக்காது. ஆமாம், ஒரு பொருள் எடுத்திருப்போம், ஆசாசியாக எடுத்திருப்போம், நல்ல கலர் எடுத்திருப்போம், வீட்டுக்கு வந்த பிறகு பொருள் பிடிக்காது, திருப்தி இல்லாமல் ஆயிரும், மனம் பாரம் ஆயிரும். ஐயோ ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஆராதனை பண்ணிட்டு போனேன், வாய்க்கையிலேயே. நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் வாழ்க்கையில் வரும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நீங்கள் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏன் பொருளை குறித்து கவலைப்படுறீங்க? இதுவரையிலும் நடத்தினார், இனிமேலும் மகிமையாய் நடத்த போகிறார் கர்த்தர். ஸோ இருதயம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பிரசங்கம் பண்ண வராது, ஜெபம் வராது, ஆராதனை வராது, அபிஷேகம் வராது. நம்ம ஏதோ இடங்களில் கிருபை இழக்கிறோம், அபிஷேகத்தை இழக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். ஆகையினால எந்த கசப்பும் எந்த துக்கத்திற்கும் இருதயத்தில் இடமே இருக்கக்கூடாது. இருதயத்தில் ஒன்றுக்கு தான் இடம். அந்த ஒன்றும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் இடம். அல்லேலூயா. அப்படியே உங்க இருதயத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே உங்களை பராமரிங்க. துக்கம் வந்து நான் சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சில நேரம் சொல்லுவாங்க, கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமா,
நெடுமுழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நல்லதுதான். ஆமா, நான் சொல்லுகிறேன், அண்ணாள் ஜெபித்தாள், திரும்பி போனாள். அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை, அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பகுதி. சில நேரத்தில் ஜெபித்தா அற்புதம் நடக்காது, சந்தோஷமா இருந்த அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. அது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒன்று. சந்தோஷமா இருந்த அற்புதம் நடந்துடும். ஆகையினால இனிமே நாளை வச்சு நான் ஜெபிக்க மாட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அதுவும் செல்லுபடி ஆகாது. ஜெபம் அது நடந்துட்டே இருக்கட்டும். ஆமா, அதே டைம்ல நான் ஜெபிப்பேன், அதுக்கு பிறகு துக்கமா இருப்பேன் அப்படின்னா அந்த ஜெபமே வேஸ்ட் ஆயிரும். அதனால ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு நாம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, சில நேரம் மனசு கஷ்டமா இருக்கா, தூங்கிருங்க. ஆமென். தூக்கம் வருமா? சங்கடமா இருந்தா தூக்கம் வராதோ? உங்களெல்லாம் என்ன செய்யக்கு? ஆனா எனக்கு சங்கடமா இருந்தா நல்லா தூக்கம் வரும். பகல்லையும் தூங்குவேன், நைட்லேயும் தூங்கிடும். ஆமா, முழிச்சிருந்தா தானே அதை இதை யோசிச்சுட்டு கண்ணெல்லாம் வீங்கி முகெல்லாம் ஒரு மாதிரி ஆவி, பிசாசுக்கு தங்கச்சி மாதிரி பிசாசுக்கு தம்பி மாதிரி தெரியும் முகத்தை பார்க்கும்போது. எதுக்கு? நல்லா தூங்குவோம் நிம்மதியா, பகல் முழுசும் தூங்கிடுவோம். அந்த கிருபை கேளுங்க. எனக்கு அந்த கிருபை நிறைய இருக்கு. சங்கடம் அப்படின்னா நிம்மதியா தூங்கிடுவேன். அந்த கிருபை என் அண்ணனுக்கு உண்டு. யாரு? பேதுருக்கு உண்டு. அந்த ஆளு சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் நிம்மதியா தூங்கினாரு, நல்லா தூங்கினாரு. ஆமா, அடுத்த நாள் அண்ணனுக்கு என்ன அப்படின்னா என்னது? ஆமா, மரண தண்டனை ஆகும். அண்ணன் நல்லா தூங்குறாரு. அதே கிருபை தம்பி எனக்குள்ள இருக்கு, நல்லா தூங்குவேன். ஆமா, ஜெபம் பண்ணச்சில நல்லா ஜெபம் பண்ணுவேன், விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுவேன். தினந்தோறும் அது நமக்கு உண்டு. ஆனா சில வருத்தங்கள் சில சங்கடங்கள் வந்துன்னா போராடுறது கிடையாது. நல்ல ஏசியை போட்டோமா நிம்மதியா தூங்கிடும். முழிச்சு பார்க்கிறாரு, பேதுரு விடுதலை. அல்லேலூயா. ராஜா விடுதலை செய்யல, அதிகாரிகள் விடுதலை செய்யல, பரலோகம் விடுதலை செய்துட்டு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பரலோகம் விடுதலை செய்தது. அல்லேலூயா. தூதனை அனுப்பினார் தேவன், சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார், கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுந்தது. அப்போ கூட அண்ணன் முழிக்கவே இல்லை. பாத்தீங்களா? அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல, தூக்கத்திலே நடக்கிறார். வியாதி உண்டு போல. ஆமா, நம்ம தூக்கத்திலே நடந்த ராதாபுரமும் புஷ்பபுரமும் என்ன சொல்லும்? ஆமா, இந்த ஆளையா போட்டிருக்கு, இவர் தூக்கத்திலே நடப்பார அப்படின்னு ஒரு மாதிரி பேசும். நம்ம அண்ணன் தூக்கத்திலேயே நடந்து என்ன நடக்குன்னே தெரியல, நிம்மதி அந்த தூக்கத்திலே. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்க அவ்வளோ பயங்கர அறையே பிரகாசித்து இருக்கிறோம். நமக்கு சின்ன லைட்டு போட்டாலே டக்குனி முழிச்சிருவோம். ஆனா அவ்வளோ பிரகாசமா இருக்குது அறை. அண்ணன் தூங்கிட்டே இருக்கிறாங்க, விழாவில் தட்டி எழுப்புறாங்க. பயங்கரமான இடம் விழா, அப்படிதானே? லேசா தட்டுனாலே கூச்சம் வரைக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். தட்டு தட்டுன்னு தூதன் வந்து தட்டி எழுப்புறார். அப்பவும் முழிக்கல அன்னை. அதுக்கு பிறகு தூக்கத்திலே எந்திரிச்சு தூக்கத்திலே செருப்பெல்லாம் மாட்டிட்டு வெளியே வரார். எங்க போறோன்னு தெரியாது, எங்க வாரோன்னு தெரியாது. முழிச்சு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சிறையிலிருந்து விடுதலை. எப்படி வந்து இந்த விடுதலை? ஜெபம் பண்ணிட்டு படுத்தாரா என்ன? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா என்ன? உபவாசித்து இருந்தார் என்ன? சொல்லுங்க சத்தமா. நல்லா தூங்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதனால் நான் சொல்லுகிறேன், துக்கத்திலே அழுதுட்டு இருந்திருந்தா அற்புதம் நடந்திருக்காது. நிம்மதி, தைரியம், எல்லா அற்புதமும் ஜெபத்தில் நடக்காது, உபவாசத்தில் நடக்காது. கர்த்தர் சொன்னபடி தைரியமாயிரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தைரியத்தில் நடந்துரும், அந்த தைரியத்தில் நடந்துரும். நிம்மதியா இருந்தா நடந்துரும். இன்னைக்கு நிறைய பேர் துக்கப்பட்டுட்டே இருக்கிறீங்க, எதையோ நினைச்சு துக்கப்பட்டுட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு உள்ள பிரச்சனை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை, அடுத்து 10 வருஷம் கழிச்சு நடக்கிற காரியத்தை குறித்து இப்பவுமே துக்கம். எத்தனை பேர் இருக்கீங்க அந்த லிஸ்ட்ல? ஆண்டவர் சொல்லுகிறார், 10 வருஷத்தை குறித்தெல்லாம் சொல்ல, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படுகிறத கூட
ஆண்டவர் வெறுக்கிறார். கவலையே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. ஒரே துக்கம், ஒரே கவலை. அதனால சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்துல எல்லா இடத்திலையும் எல்லாரோடும் அன்பா இருங்க. கர்த்தர் உங்களோடு தான் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்குள் நிலைத்து இருப்பார். அப்படி நிலைத்து இருக்கும்போது நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் காரியம் வாய்க்கும். சகலதையும் ஒரு சிறைச்சாலைக்குள்ள போனா எப்படி நிம்மதியா இருக்க முடியும், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், அங்கேயும் எப்படி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியும்? ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். ஆகையினால சிறைச்சாலைக்குள்ள இருந்த போதும் உயர்ந்த இடத்துல இருந்தான். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் இருந்தாலே நீங்க இருக்கிற இடம் ஒரு சபிக்கப்பட்ட பூமியா இருந்தாலும், சபிக்கப்பட்ட தேசமா இருந்தாலும், சபிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமா இருந்தாலும் அந்த சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் அந்த புஷ்பபுரத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நிமித்தமா இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக, இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பாராக, இந்த மாவட்டத்தையே தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அப்ப தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா அன்பை நீங்க மெயின்டைன் பண்ணணும். சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் மறந்துடுங்க, சின்ன சின்ன செயல்களை மறந்துடுங்க. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்க, மன்னிச்சிருங்க, சகிச்சிருங்க, பொறுத்துருங்க. டக்கு டக்குன்னு பேசாதுங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சந்தோஷமா இருந்தாலே நீங்க போராட வேண்டாம், உங்களுக்காக தெய்வம் போராடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவர் எனக்காக வழக்காடட்டும்னு நினைச்சு விரும்புறீங்க? என் தேவன் எனக்காக வழக்காடட்டும், என் தேவன் எனக்காக போராடட்டும், நான் அமைதியா இருப்பேன், அவருடைய வார்த்தையின்படி இருப்பேன். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நிச்சயமாய் பார்த்து கொள்ளுவார். அப்படியே சிறைச்சாலைக்குள்ளா இருந்தாலும் அவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டான். இப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அடுத்த இடத்திற்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். 41 அதுல 38, 41, 38 நாம வாசித்தால் இப்போ யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறான். பார்வோன் ஏற்கனவே நிறைய பேரை வரவழைச்சாச்சு. அல்லேலூயா. சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படி நிறைய பேரை கூப்பிட்டாங்க. ஆமா, ஜோசியரை கூப்பிட்டாச்சு, மந்திரவாதி கூப்பிட்டாச்சு. யாரும் அவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. இப்ப கடைசியாக யோசேப்பு அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படி. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சொல்லுகிற வார்த்தை அர்த்தம் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபை அவ்வளோ பெரிய கிருபையா என்ன? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கொஞ்சம் மேலே பாருங்க. அப்படியே பைபிளை பார்த்த மாதிரியே காலத்தை ஓட்டுறீங்களா? எங்க கொஞ்சம் மேலே பாருங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபை அவ்வளோ பெரிய கிருபையா? பிசாசு விரட்டுற கிருபை எவ்வளோ பெரிய கிருபை, பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை, அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை எவ்வளோ பெரிய கிருபை. ஆனால் பாருங்க, சாதாரணமாக ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றார். நாம இவ்வளவும் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல சாதாரணமான இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஆனா ஒரு சாதாரணமான கிருபை வைத்துட்டு தேசத்துக்கே ஒரு முதன்மையான இடத்திற்கு யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, சாதாரணமான கிருபை, சாதாரணமான டேலண்ட், சாதாரணமான திறமை, அதை காட்டிலும் நிறைய பேருக்கு நிறையவே திறமை இருக்கிறது. திறமையினால ஒரு மனுஷன் உயர்த்தப்பட மாட்டான், தேவனால நிச்சயம் ஒருவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. திறமையை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறபடியினால் உங்க திறமைகளுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்புக்கு ஒரே ஒரு திறமை இருந்துச்சு,
ஒரே ஒரு கிருபை இருந்துச்சு. அந்த கிருபை தேசத்திலேயே அடையாளமாக அவனை மாற்றிட்டு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, சின்ன கிருபை. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, எம்மா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற கிருபை நான் தாரேன்னு விரும்புறேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன், என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிரயோஜனமா இருக்காதுன்னு நினைக்கிறேன், பேசாட்டி மரித்தவனை உயிரோடு எழுப்பும்படி ஒரு கிருபை தந்துருங்க. நான் எல்லாம் அப்படித்தான் கேட்பேன். நிச்சயமா அதுதான் பெரிய கிருபை. அல்லேலூயா. சப்பானி நடக்க வைக்கிறது பெரிய கிருபை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது பெரிய கிருபை. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இதை தான் நான் கேட்கிறேன் ஆண்டவரிடத்துல. ஏன்னா இயேசுவின் நாமத்தினால அவைகளை என் முன்னோர்கள் செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். சோ இன்றைக்கும் அந்த நாமத்தில வல்லமை குறைந்து போகவே இல்லை. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்கிட்ட கேட்ட நான் அதான் கேட்பேன், ஆண்டவரை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும், சப்பானிகளை நடக்க வைக்கணும், குருடர்களை பார்வையடைய செய்யணும், ஊமையர்களை பேச வைக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு அந்த கிருபை? சாதாரணமா சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிருபை, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்படிதான் நான் கேட்டிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். ஆனா அந்த சாதாரணமான கிருபையை தேசத்திலேயே பெரியவனாய் மாற்றிட்டு, நீங்க சாதாரணமாக தான் படிச்சிருக்கலாம், சாதாரணமானதான் திறமை இருக்கலாம், உங்க பலன் குறுகி இருக்கலாம், குறுகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் நீங்க தான் இந்த இடத்துல உயர்ந்திருப்பீர்கள். கீழாக்காமல் மேலாக்குகிற ஒரு தேவன் இருந்தால் நிச்சயமாய் உங்களை ஒருவனாலையும் கீழாக்க முடியாது. ஆகவே திறமை, டேலண்ட், பட்டம், பதவி இவை எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கணும், தேவன் உங்களோடு இருக்கணும். சாதாரண கிருபை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த கிருபைக்கா இவ்வளவு பெரிய பதவி எடுத்தானே. நல்லா ரொம்ப யோசிப்பேன், இந்த கிருபைக்கா இவ்வளவு பெரிய பதவி. நம்ம எல்லாம் எவ்வளவு கிருபை வச்சிட்டு இருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் தேசத்தை சுதந்தரிப்போம், தேசங்களை சுதந்தரிப்போம். கிருபை வச்சு சுதந்தரிக்க முடியாது. ஒரு மனுஷனோடு தேவன் இருப்பாரானால் அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. ஆமா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவனுக்குள்ளா இருக்கிற அந்த சின்ன கிருபை அவ்வளவா அவனை உயர்த்தி கொண்டு போகுது. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆகையினால ரொம்ப ஆண்டவர்கிட்ட விரும்பி கேட்கறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க. அல்லேலூயா. அதை தான் மோசே கேட்டான். உங்க சமூகம் எனக்கு முன்பதாக செலவிட்டால் நான் போக மாட்டேன். உங்க சமூகம் எனக்கு முன்பதாக வரணும், நீங்க வரணும். அப்பந்தான் போகிற வழிகளிலே ஜெயம் உண்டாகும், போகிற வழிகளிலே சமாதானம் இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. நீங்க வருவீங்களா, நான் போறேன், நீங்க வரமாட்டீங்களா, போக மாட்டேன். மோசைக்கு அது நல்லா புரிஞ்சுது. அவர் வராம நம்ம போய் என்னத்துக்கு? அவர் தந்த கோல் இருக்கிறது, அவர் தந்த அடையாளத்தை செய்யக்கூடிய கிருபை இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் அவர் தான் மேலானவர். படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் இது மூலமாய் என்னை மேன்மைப்படுத்தவே முடியாது. இவைகள் என்னை மேன்மைப்படுத்த முடியாது. அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஸோ இப்போ இந்த யோசேப் பார்வோன் ராஜாவுக்கு முன்பதாக போய் விடப்படுகிறான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபையை வைத்து ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். சொல்லும் போதே ராஜா சொல்லுகிறான். அதை கேட்டுட்டு அவனுடைய வெளிப்பாடு, அவன் சொன்ன அந்த அர்த்தம் ராஜா கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. 37வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அல்லேலூயா. நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமா, ஒரு நாள் யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறார் என்கிறதை சாதாரண மனிதர்கள் கண்டார்கள். இன்றைக்கோ தேசத்தை ஆளுகிற ராஜா காண்கிறான், அவனோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா,
இன்னைக்கு உங்களுக்குள்ளா இருக்கிற திறமைகளையும் அபிஷேகத்தையும் தேவனையும் சாதாரண மனிதர்கள் பார்க்கிறார்கள். சில நேரத்தில் சாதாரணமான மனிதர்களால கூட புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு ஒரு நாட்களை ஆண்டவர் முன்குறித்திருந்தார். அந்த நாட்கள் வந்தது. அந்த தேசத்தினுடைய ராஜா கண்டுபிடிச்சிட்டான், இவனுக்குள் இருக்கிற தேவன் சாதாரணமானவரே கிடையாது, அசாதாரணமான ஒரு தேவனுடைய ஆவியை இந்த மனுஷன் பெற்றிருக்கிறான். பார்வோன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? அவன் ராஜ்யத்தில் இல்ல, அவன் அரண்மனையில் இல்ல, அவனுடைய ராஜ்ய சபால இல்ல. அதை பார்த்துட்டு பார்வோன் சொல்லுகிறான் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லை, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். அல்லேலூயா. ஆமா, எந்த தேசத்துல அடிமையாய் விற்கப்பட்டானோ, எந்த தேசத்துல பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டானோ, எந்த தேசத்தின் சிறைக்குள்ளாய் இருந்தானோ அதே தேசத்திற்கு அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அரண்மனைக்கு அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் இவனுடைய கைகளுக்கு வருகிறது. இனி எந்த சட்டமும் போடணும்னா யோசேப்பு நினைச்சா போட்டுடலாம். எந்த சட்டத்தை மாற்றவும் எந்த சட்டத்தை இயற்றவும் யோசேப்புக்கு அதிகாரம் உண்டு. மேலான அதிகாரத்திற்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருந்தா உங்க பதவிகள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்க ஸ்தானங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. ஆமா, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க என்னோடு இருக்கணும், நீங்க என் கூட இருக்கணும். அதை நான் ரொம்ப விரும்புகிறேன், அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். நீங்க என் கூடவே இருக்கணும். தாவீதோடு இருந்தது போல என்னோடு இருக்கணும். யோசேப்போடு இருந்தது போல என்னோடு இருக்கணும். ரொம்ப விரும்பி கேளுங்க. அவர் மட்டும் உங்களோடு இருந்துட்டார் அப்படின்னா உங்க சாதாரணமான திறமைகளுக்கு கூட ராஜாக்கள் மதிப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ வேலை செய்து தேவன் இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது. தேவன் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒன்று செய்யணும், எல்லாரிடத்திலையும் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. யாரிடத்திலையும் வைராக்கியமா இருக்கக்கூடாது, எல்லாரிடத்திலையும் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் உபசரிக்கணும். சில நேரத்தில் நாம 50 பேரை நேசிப்போம், ஒரு சிலரை வெறுப்போம். அல்லேலூயா. அப்படி யாரும் இருக்கீங்களா? எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் அந்த 2-3 பேரை பிடிக்கவே பிடிக்காது. கண்ணு கொண்டு காணக்கூடாது. ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்லுவோம், கண்ணு கொண்டே காணக்கூடாது. ஆமாம், வேற எல்லாத்தையும் பிடிக்கும், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. இந்த 2 ஆளு ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேர் 3 பேர் அப்படி இருக்கும். அதாவது சவுல் எல்லார் மேலேயும் எரிச்சலா இல்லை, எல்லார் மேலேயும் அவன் காய்மகாரமா இல்லை. ஒருத்த மேலதான் எரிச்சலா இருந்தான், ஒருத்த மேலதான் பொறாமையா இருந்தான், ஒருத்தனை தான் பிடிக்காது, ஒருத்த மேலதான் கோபமா இருந்தான், ஒருத்த மேலதான் பொறாமப்பட்டான். அந்த ஒருத்தனுக்காகவே கர்த்தர் யுத்தம் செய்தார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஸோ யாருக்கும் ஒரு பகையா வேண்டாம், வருத்தமா வேண்டாம், ரொம்ப அன்பா இருப்போம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருப்போம். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு இடம் கொடுப்போம், இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். ஆண்டவருக்கு உண்மையாகவே நீங்க இடம் கொடுப்பீர்களானால் ஒருவரில் ஒருவர் அன்பாய், குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க, ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிங்க, காலேஜில் இருந்து ஆரம்பிங்க, வேலை செய்கிற இடத்துல இருந்து ஆரம்பிங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நாம் அன்பா இருந்தாலும் அவங்க அன்பா இருக்க மாட்டாங்க. அவங்க அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, நீங்க அன்பா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் துமுறாதான் பேசுவேன், ஆனா நீங்க இப்படிதான் பேசணும். சொல்லுங்க. அவங்க துமுறாதான் பேசுவாங்க, வேலை செய்கிற இடத்துல அவங்க துமுறாதான் பேசுவாங்க, நீங்க ஆனா எப்படி பேசணும்? அன்பா பேசணும். ஸ்கூல்ல அவ துமுறாதான் பேசுவா, ஆனா நீங்க எப்படி பேசணும்? துமுறா பேசுகிறவன் பிசாசுனுடைய பிள்ளை, அன்பா பேசுகிறவன் கர்த்தருடைய பிள்ளை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சோ நாம நம்ம ஸ்தானத்தை இழக்கவே கூடாது, நாம நம்ம ஸ்தானத்துல நிற்கணும். குடும்பத்துல சிலர் அப்படி இருப்பாங்க,
அவ அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை, நீங்க அன்பா இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ அவங்க ஸ்டைலில் இருந்துட்டு போகட்டும், நாம வேத ஸ்டைல்லையே இருப்போம். அல்லேலூயா. சபையில் சிலர் அப்படிதான் இருப்பாங்க, நாம் அன்பா இருப்போம். குடும்பத்தில் சிலர் அப்படிதான் இருப்பாங்க, நாம் அன்பா இருப்போம். ஏன்னா நம்மளிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நம்மளிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல அன்பா இருப்போம், ஸ்கூல் காலேஜில் அன்பா இருப்போம். தேவன் அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருப்பார். இன்னைக்கு நிறைய பேரோட ஆண்டவர் இருக்க முடியல. ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், ஒரு காய்மகாரம். ஆண்டவர் போயிட்டாரு, போன அடுத்த நாளே பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளாய் வந்தது, வீழ்ச்சி ஆரம்பித்தது. நம்ம வாழ்க்கையை, நம்ம இருதயத்தை மெயின்டைன் பண்ணணும். அல்லேலூயா. பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு பாடத்தை எத்தனை முறை படிக்கிறோம், எத்தனை முறை மனப்பாடம் பண்ணுறோம், எத்தனை முறை எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறோம். அதே போலதான் தேவனை நம்மளோடு வச்சுக்க இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எளிதா வரவே வராது. நாம தான், அவர் தான். ஆனா நாமளாக இருக்கக்கூடாது, நாம அவரை போல மாறணும். அல்லேலூயா. ஆமா. பழைய மனுஷனை களைந்து போட்டுறணும், புதிய மனுஷனாய் மாறுவோம், புதிய மனுஷியாய் மாறுவோம். எதற்காக அப்படின்னா, ஒரே ஒரு ஆசை, அவர் யாங்கூட இருக்கணும், கர்த்தர் யாங்கூட இருக்கணும். அதற்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். அவர் ஒரு மனுஷனோடு இருந்தா, யோசேப்பு எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டானோ அப்படியெல்லாம் நீங்களும் உங்க குடும்பமும் நிச்சயமாய் உயர்த்தப்படும். நெருக்கத்தில் இருந்தாலும் உயர்வங்க இருக்கும், சிறையில் இருந்தாலும் உயர்வங்க இருக்கும். எந்த போராட்டத்திற்குள்ளாய் நின்றாலும் கர்த்தர் அங்கே இருப்பார், அங்கேயும் அனுகூலம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த வீடியோ உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் ரொம்ப சோம்ல படுத்து படுக்கை ஆயிட்டார். எமர்ஜென்சி, ஆம்புலன்ஸை கூப்பிட்டாச்சு. ஆம்புலன்ஸ் வந்துடுது, இவரை ஏத்தியாச்சு. அவசரத்தில் போறான், கண்ட்ரோல் மீறி போய் ஒரு இடத்துல மோதி வண்டி தூக்கி வீசப்படுகிறது. உள்ள ஸ்ட்ரெச்சர்ல இருந்த அந்த ஆளுடைய சரீரம் வெளியே ரோட்ல வீசப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு வருத்தம் ஆயிற்று. சுகம் இல்லை, அங்கேயும் கர்த்தர் அனுகூலமா இல்லை. வண்டியில ஏத்தியாச்சு, கர்த்தர் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஸோ கர்த்தர் நம்மோடு இருந்தால், மருத்துவர் முடியாது அப்படிம்பா, கர்த்தர் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இதுதான் நடக்கும் நமக்கு. கர்த்தர் கூடவே வச்சுக்கோங்க. மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்புகிறவரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நிச்சயம் இருப்பார். அவர் யாங்கூட இருக்கணும். அவர் உங்களோடு இருந்தால் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தருவார், சாதகமாக்குவார், அனுகூலமாக்குவார். பெரிய போராட்டமா இருக்கும், மலை போல வரக்கூடிய பிரச்சனையும் பனி போல மாற பண்ணுகிறவர் தான் என் தேவனாகிய கர்த்தர், என் எஜமானன். அல்லேலூயா. அவருக்காக ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம். அன்பை குறித்து நாம பார்க்கும்போது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அன்புக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்கிறதை கவனிக்கணும். ஒரு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஏசப்பா ஒருவருக்கு மட்டுமே உண்டு. பாவத்தை கழுவுகிற வல்லமை, அதிகாரம் இயேசுவின் இரத்தத்திற்கு மட்டுமே உண்டு. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு அடுத்தபடியாக அந்த அங்கீகாரமும் அதிகாரமும் அன்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு என்ன செய்யுமா? திரளான பாவங்களை மூடி போடும்.
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமா, நான் செய்த எத்தனையோ குற்றங்களை, அன்பு என்கிற அந்த சுபாவம் என்னுடைய நிறைய பாவங்களை மூடி போடும். நிறைய பாவம் செய்திருக்கிறோம், நிறைய சின்ன சின்ன குற்றங்களை செய்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மூடப்படட்டும். அதற்கு நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அன்பு திரளான பாவங்களை மூடுமா? அப்போ பாவியான மனுஷனாகிய நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அன்பு. நாம் அன்பாய் இருந்தால் இந்த அன்பு திரளான பாவங்களை மூடிரும். அதனால ஒரு வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. அன்பு திரளான பாவத்தை மூடுமா? அந்த அன்புக்கு அவ்வளோ பெரிய வல்லமை, ஆற்றல் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க, ஆவியின் கனியாகிய அன்பை குறித்து நாம தியானிச்சுட்டு வருகிறோம். அன்பிலே நீங்க நிலைத்திருந்தால் தேவன் உங்களில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷனுக்குள் தேவன் நிலைத்திருப்பாரானால் அந்த மனுஷன் அடிமையாய் இருந்தாலும் மேன்மையாய் இருப்பான், சிறைச்சாலைக்குள்ளாய் இருந்தாலும் உயர்த்தப்பட்டிருப்பான், தேசத்துல குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டாலும் ராஜாவுக்கு முன்பதாக உயர்த்தப்படுவான். ஒரு மனுஷன் தேவனோடு இருந்தால், தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று வேதத்துல நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவனுக்காக எனக்காகவோ மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ அல்ல, தேவனுக்காக, தேவன் என்னோடு இருக்கணும், தேவனுக்காக நீங்க அன்பாயிருங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. அன்பை ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதே போல அன்பிலே நீங்க நிலைத்திருங்க. இந்த அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயம் அநேகருடைய பாவங்கள் இந்த அன்பின் நிமித்தமாய் மூடப்படும். ஆகையினால் அநேக சாபத்திற்கு நாம தப்புவோம். அன்புக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கிறது. அன்பாய் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர். மீதியான வார்த்தைகள் அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற எல்லாரோடு பேசினீங்கப்பா. அன்பாய் இருக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அன்பாய் இருக்கணும், அன்பை நான் மெயின்டைன் பண்ணணும், அன்பில் நான் நிலைத்து இருக்கணும், அன்புக்காக நான் சகிக்கணும், அன்புக்காக நான் பொறுமையாக இருக்கணும், அன்புக்காக நான் சிலதை மன்னிக்கணும், அன்புக்காக சில இடத்துல கேளாதவனும் போல நான் இருக்கணும், பார்க்காதவனை போல நான் இருக்கணும். ஆண்டவரே, அன்புக்காக, அன்பை மெயின்டைன் பண்ணதற்காக நான் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும்படி கிருபை தாருங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், அன்பாய் இருக்க விட்டால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆகையினால இவர்கள் அன்பாகவே இருக்க விடக்கூடாது. கோபத்தை கூட்டணும், எரிச்சலை கூட்டணும், வருத்தத்தை கூட்டணும், துக்கத்தை கூட்டணும். எதையோ பிசாசு அன்புக்கு விரோதமாய் உங்களுக்குள்ள கொண்டு வந்தாலும் நீங்க அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களிலே நிலைத்திருப்பார். அது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அன்பு தகப்பன், எங்களோடு பேசின என் ராஜாவுக்கு நன்றி. இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்டவர்கள், யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஒவ்வொரு பேருக்காக தேவனை துதிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரிலே நிலைத்திருப்பார்களாக. என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இன்றைக்கே இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கிறோம், இனி அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம், அன்பாகவே நாங்கள் வாழ்வோம் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இந்த சபை மேல உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல தேவனுடைய கிருபை இருக்கட்டும். மேன்மையாய் வையும். இந்த சபையில் அநேக ஆயிரமான ஆத்துமாக்களை தந்து உங்க நாமத்தை உயர்த்த போகிறீர். உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.